சிவகங்கையில் திருவோணம் பற்றின விஷயம். அந்த ஒரு கொலை போலீஸாரால் காட்டுமிராண்டித்தனமாக அவங்க ஒரு கொலை பண்ணியிருக்காங்க. கொலைன்னு தான் சொல்லணும். நீங்கள் அது கொலை மாதிரின்னு சொன்னீங்க. கொலையே தான். நம்மளுக்கு எந்தவித டவுட்டும் வர வேண்டாம். இது நம்ம சொல்லலை. மாண்புமிகு மதுரை நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகளே கமெண்ட் அடிச்சுட்டாங்க. ஏடிஜிபி ரேங்க்ல இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கெட் த ஜுவல் அப்படின்னு சொன்னாருன்றாங்க. அப்போ அந்த அதிகாரியும் தானே என்கொயர் பண்ணணும். திருபுவனம் பையனுக்கு அதுக்கு ஒரு ப்ரொடெக்ட் பண்ணால் விடவங்களா இருந்தால் கண்டிப்பாக விட மாட்டாங்க. எங்களை தூக்கின்னு போய் அரெஸ்ட் பண்ணி வைப்பாங்க. தாவேகாவோட போராட்டத்தை கூட அனுமதிப்பாங்க. இதுதான் சட்டம் ஒழுங்கு காணும். தமிழ்நாட்டில் தொலைஞ்சு போச்சு. ஃபோன் பண்ணி சாரிமான்னு சொல்கிறது அதெல்லாம் ஒரு செட்டப் மாதிரி இல்லை. நிஜமாவே உங்களுக்கு நிச்சயமாக தூக்கம் வரக்கூடாது. திருபுவனம் விஷயத்தில் முதலமைச்சர் அவர்களுக்கு தொடர்ந்து ஒரு வாரமாவது அவர் தூங்க முடியாது. மானமுள்ள அரசாக இருந்தால் முதலமைச்சர் ஸ்டாலின் உடனே நான் பதவி விலகுகிறேன் என்று விலகி இருக்க வேண்டும். அவர் கொஞ்சமாவது எனக்கு லாய்க்கு இல்லை, நான் அரசாட்சி செய்ய தவறிவிட்டேன். இதே இவர்கள் சாத்தான்குளம் நடந்த போது என்ன பேசினார்கள் அதை போட்டு காமிக்கிறாங்க. அதில் அங்கே இன்னும் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அந்த ஜட்ஜி. டாஸ்மாக்கு பள்ளிக்கூடம் எல்லாம் கேட்டிருக்காங்க. கொஞ்சமாவது ஒரு வெக்கம் மானம் சூடு சொரணை எங்கே போச்சு? அதையும் குழி தோண்டி புதைச்சிட்டாங்க போல இருக்கு, இல்லை கூவத்தில் தூக்கி போட்டாங்க போல இருக்கு. வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் செயற்குழு உறுப்பினரும் சென்னை பிஜேபியின் மாமன்ற உறுப்பினரும் திருமதி உமா ஆனந்தன் அவர்கள். மேடம் வணக்கம். மேடம் எப்படி இருக்கீங்க? மேடம் பார்த்துருப்பீங்க சிவகங்கையில் திருவோணம் பற்றின விஷயம். அந்த ஒரு கொலை போலீஸாரால் காட்டுமிராண்டித்தனமாக ஒரு கொலை பண்ணியிருக்காங்க. அது கொலைன்னு தான் சொல்லணும். அந்த திருவோணத்தில் அந்த அஜித்குமாருக்கு நடந்த கொலையில் நேற்று இரவு நமக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் காயங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அது கொலை மாதிரின்னு சொன்னீங்க. கொலையே தான் அது. நம்மளுக்கு எந்தவித டவுட்டும் வர வேண்டாம். இது நம்ம சொல்லலை. மாண்புமிகு மதுரை நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகளே கமெண்ட் அடிச்சுட்டாங்க. எவ்வளவு காட்டமான பதில். இது நடந்து எவ்வளோ நாளாக இருக்குது. இன்னி வரைக்கும் அந்த அம்மா நிக்கிதாவா யார், அவங்க அம்மாவை எங்கே போயிருக்காங்க, அவங்கள ஏன் அரெஸ்ட் பண்ணலை இது வரைக்கும்? இதில் அந்த போலீஸ்காரங்க அந்த டீமை சஸ்பெண்ட் பண்ணிட்டோன்னு போடுறாங்க. அந்த டீம் அவங்களுக்கு உயரதிகாரிகள் என்ன சொன்னாங்களோ அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த உயரதிகாரிகளை தானே அரெஸ்ட் பண்ண. இந்த மாதிரி தப்பு பண்ண தூண்டிய அதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, ஏடிஜிபி ரேங்க்ல இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கெட் த ஜுவல் அப்படின்னு சொன்னாருன்றாங்க. அப்போ அந்த அதிகாரியும் தானே என்கொயர் பண்ணணும். கோட்டையிலேருந்துன்றாங்க. ஸோ இந்த அம்மா நிக்கிதா அவங்க தாயார், அவங்க 2 பேர் யார் அவங்களுக்கு மேலேருந்து ஆர்டர் கொடுத்தாங்களோ அவங்கள. இதை பொறுத்த வரைக்கும் இந்த 5 ஆஃபீஸர் ஸ்பெஷல் டீம் மாதிரி ஏதோ அமைச்சிருக்காங்க இல்லையா, அவங்களாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஏயப்பட்ட அம்புகள். அந்த எய்தவர் யார், எய்தவங்க யார், அவங்க மேலே தான் ஆக்ஷன் எடுக்கணும். அவங்கள தான் என்கொயரி கொடுக்கணும். அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். அந்த லேடி இவங்களெல்லாம் இது வரைக்கும் என்ன எஃபர்ட் எடுத்திருக்காங்க அவங்க. அண்ட் இப்போ அடுத்து வர நியூஸ் எல்லாம் பார்த்தா அந்த லேடியோட பேக்ரவுண்டே ரொம்ப ரொம்ப மோசமான பேக்ரவுண்டாக இருக்குது. அவங்க மேலேயே ஏற்கனவே கேஸ்லாம் இருக்கு போல இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கள இது வரைக்கும் நீங்கள் போய் தொடலை அவங்கள. ஸோ நிச்சயமாக தவறு. போலீஸ் அராஜகம். போலீஸ் நிஜமாவே ரொம்ப ரொம்ப ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு செயலை செஞ்சுருக்காங்க. அண்ட் இது புதுசுல இது வளர்ந்து கொண்டே வருகிறது. போலீஸ் ஸ்டேஷன்ன்றது ஒரு நீதி கேட்க பொதுமக்கள் சாமானியனும் போய் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி புகலிடமா இருக்கிறது அவங்களுக்கு. ஆனால் இப்போ நடக்கிறத பார்த்தாக்க அங்கே போனாதான் டேஞ்சர், போகக்கூடாத இடம். யூஸ்வலாகவே போலீஸ்க்கு அந்த மாதிரி ஒரு இமேஜ் உண்டு, ஐயோ போலீஸ் ஸ்டேஷன் போகணுமே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இப்போ அது நிஜம்தான். போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போகக்கூடாது. நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் ஒரு ப்ரெக்னென்ட் உமன், அந்த உமன் எப்படி தினம் தமிழ்நாட்டில் ஒரு 5-6 இடத்துல அத்துமீறல், போலீஸோட அத்துமீறல். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மிரட்டுறார் கண்ணன்னுட்டு, ஒரு எஸ்பியா விருதுநகர் எஸ்பியில்
அவர் மிரட்டுறாரு பொதுமக்களை மிரட்டுறதுக்கும் இது பண்ண. ஆனா அப்படிதான் இருக்கீங்க. எப்போ ஒரு ஆட்சியில பாஷா போன்ற தீவிரவாதிகளோட இறுதி ஊர்வலத்திற்கு ஒரு தியாகியோட ஊர்வலம் மாதிரி பர்மிஷன் கொடுத்தா பர்மிஷனே கேட்கல, அவங்களா வந்தாங்கன்றாங்க. அப்ப நீங்க எதுக்கு இருக்கீங்க? சட்டம் ஒழுங்கு சரி பண்ணதானே. இப்போ நியாயமான முறையில எந்தவித ஒரு இதுவும் இல்லாம நாங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லா அமைதியான முறையில் நாங்க ஒரு ப்ரொடெஸ்ட் பண்றோம்னா எங்களுக்கெல்லாம் பர்மிஷன் கிடையாது. எங்களுக்கெல்லாம் இப்போ முந்தா நேத்தி கூட நாங்க ஒண்ணு பண்ணதுக்கு எடுத்துன்னு போயிட்டாங்க. இப்போ நான் கேட்கிறேன், அந்த திருபுவனம் பையனுக்கு அதுக்கு ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணா விடுவாங்களா? இவங்க கண்டிப்பா விட மாட்டாங்க. எங்களை தூக்கின்னு போய் அரெஸ்ட் பண்ணி வைப்பாங்க. தாவேகாவோட போராட்டத்துக்கு கூட அனுமதி மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதுதான். சட்டம் ஒழுங்கு காணும். தமிழ்நாட்டுல தொலைஞ்சு போச்சு சட்டம் ஒழுங்கு. இல்ல குழி தோண்டி புதைச்சிட்டாங்களான்னு தெரியல. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இவர் போட்டோ ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காரு முதலமைச்சர். அவர்கிட்ட தான் இந்த இதுவே இருக்கு அவருக்கு. அப்புறம் ஃபோன் பண்ணி சாரிமான்னு சொல்றது, அதெல்லாம் ஒரு செட்டப் மாதிரி இல்லை. நிஜமாவே உங்களுக்கு நிச்சயமா தூக்கம் வரக்கூடாது. திருபுவன விஷயத்துல முதலமைச்சர் அவர்களுக்கு தொடர்ந்து ஒரு வாரமாவது அவரு தூங்க முடியாது. ஏன்னா சாமானிய நம்மளுக்கும் அந்த பையனுக்கும் சம்பந்தம் இல்லை, நம்மளுக்கே தூக்கம் வரல. 2-3 நாள் இது 50 இடத்துல அடி, தூக்கின்னு போய் வேற இடத்துல ஒரு அடி, தடயங்களை மறைச்சு அந்த குழந்தைக்கு என்னென்ன அநீதி, என்னென்ன ஒரு அதிகார துஷ்பிரயோகம், என்னென்ன நடக்க முடியுமோ எல்லாமே பண்ணாங்க. 3 இடங்கள்ல சிகரெட்டால சூடு வச்சிருக்குதா அந்த ரிப்போர்ட், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருக்கு. இதயத்துல 2 இடங்கள்ல ரத்தக்கட்டு. இன்னொன்னு நேத்து சொல்றாங்க, அந்த பார்த்தவரே ஒருத்தர் கஞ்சா கொடுத்தாங்க, அந்த வலி இல்லாம இருக்குன்றாரு. பூதம் மாதிரி விஷயம் வந்துகிட்டே இருக்கு. இவ்வளோ விஷயம் வருது. ஆனா இதுக்கு காரணமானவர்களை இவர்கள் இன்னும் தொடவில்லை. இந்த மாதிரி ஒரு அலங்கோலத்தை அரங்கேற்றிய அந்த லேடிஸ் 2 பேரையும் இன்னும் அவங்க பிடிக்கல. இதுல இன்னும் அவங்க கிட்ட அரெஸ்ட் பண்ணல. அவங்கள எந்த கேள்வியும் கேட்கல. இதெல்லாம் என்ன, எப்படி இதுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்க முடியும் முதலமைச்சர் அவர்கள்? அவர் என்ன மெம்பர்ஷிப் ஸ்பெஷல் எல்லாம் போறாரு, அதெல்லாம் விட்டுட்டு அவர் முதல்ல இதுக்கு ஒரு தீர்வு பண்ணிட்டு தான் மீதி விஷயத்துல இறங்கணும் அவரு. பொள்ளாச்சியில அமுத சுரபி ஹோட்டல் பக்கத்துல ஒரு மக்கள், தமிழக மக்கள் அந்த நிகிதா அவர்களையும் அவருடைய அம்மாவையும் பிடிச்சு வச்சிருந்திருக்காங்க. இது அவங்க கண்ட்ரோல் ரூமுக்கு கூப்பிடும்போது கண்ட்ரோல் ரூம்ல இருக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் நீங்க அவங்களை பிடிச்சு வச்சுக்கோங்க, தலைமறைவும் சொல்லியிருக்காங்க, நாங்க கையில மாட்டோம் பிடிச்சு வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அதே கண்ட்ரோல் ரூம்ல இருந்து போன் வந்திருக்கு, அவங்களை விடுவிச்சிருங்க. இது எப்படி பாக்குறீங்க? எப்படி பாக்குறதுன்னு தான் சொல்லிட்டேனுங்க. சட்டம் ஒழுங்கு எதுவுமே இல்லை. வசதியானவர்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. எனக்கு ஒருத்தர் தலைமை செயலகத்தில் எனக்கு தெரியும் என்றாலே இவ்வளவு ஆணவத்துடன் இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தெரியும், ஒரு உயரதிகாரியை தெரியும் அப்படின்ற ஒத்த சொல் இவ்வளவு அலங்கோலத்திற்கும் காரணம். அப்ப அதிகார பீடத்துல இருக்கவங்க என்ன பதில் சொல்ல முடியும் இதுக்கு? தினம் கிரைமே பாருங்க, போதை கலாச்சாரம், செக்ஷுவல் அஃபென்சஸ், பெண் குழந்தை வயதானவர்னு பாராம எல்லாம் நடந்தது போய் இப்போ ஆண் குழந்தைகள், அந்த குழந்தைங்களுக்கும் அந்த செக்ஸ் டார்ச்சர். இதெல்லாம் கேட்க கேட்க தமிழ்நாட்டு முதல்வர் நான் தூங்க முடியலங்கிறாரு. அவரு எப்படி தூங்க முடியும் இந்த மாதிரி அரசாட்சி செஞ்சா? ஆனா அவர் தூங்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவர் எந்த எஃபர்ட்டுமே எடுக்கல. இந்த தமிழ்நாட்டில் நடக்கும் சீரழிவுகளுக்கு எதுக்குமே அவரு எந்தவித எஃபர்ட்டும் எடுத்தாமல. இது ஒருத்தர் யார் சொன்னாரு, இது அன்றாடம் நடக்கும் விஷயம் அப்படிங்கிறாரு. அடுத்து RS பாரதி என்ன சொன்னார்? அவர் என்ன சொன்னார்? அவங்க எல்லாமே இப்படி எல்லாம் பேசுறவங்களை கட்சியில வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் எங்கேருந்து போய் ஒரு தீர்வு இதுக்கு வரையும்? தமிழ்நாட்டுக்கு ரஜினிகாந்த் சொன்ன அந்த வசனம் தான் இப்போ, மேலேந்து ஆண்டவனே இறங்கி தமிழ்நாட்டை சுத்தப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால்தான் முடியும். எங்க முருகர் மாநாடு நடத்தின மாதிரி அடுத்து நாங்க வேண்டதெல்லாம் அதுதான். அடுத்து அம்பாளுக்கு ஒரு மாநாடு, காளிக்கு ஒரு மாநாடு, விநாயகர் சதுர்த்தி வருது. இதே பாருங்க நீங்க, இதையே யாருமே கண்டிக்கல. இவர் டேவிட்சன் அவர் நேத்தி ஒரு இது கொடுக்குறார். என்ன மீட்டிங் எதுக்கு? இந்த திருபுவனம் சட்ட ஒழுங்க பத்தி அவர் எதுக்காக பிள்ளையார் அதுல நுழைக்கிறார்? எங்க வந்தது அது பிள்ளையாருக்கு? அவருக்கு இதே தைரியம் இருக்குமா மீதி இதை தொடர்றதுக்கு? ஸோ இந்த மாதிரி அதிகாரிகளின் நாட்டமும் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த ஆண்டவனே இறங்கி வந்துதான் நம்மளை காப்பாற்றணும்.
தமிழ்நாட்டை. நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது மயிலாப்பூரில் ஒரு பாதிக்கப்பட்ட பெண் பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இப்போ வரைக்கும் சார்ஜ்ஷீட் போடலங்கும் போது நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டில் நடக்கிறது காட்டாட்சியா, யாரோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? நீதிபதிகள் இன்றைய காலகட்டங்களில் எல்லா இடத்துலையும் தமிழக காவல்துறையை சுட்டி காமிக்கிற இடத்துக்கு நிறைய இடத்துல கூட்டுறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? தமிழக காவல்துறை மாத்திரம் இல்லை, அறநிலையத்துறை, எல்லா கவர்மெண்ட்டும் 5 ஐஏஎஸ் ஆஃபீஸரை வரணும்னு போட்டிருக்காங்க. அது எல்லா இதையுமே நான் ஒன்று கேட்குறேன். இதே இந்த அரசு முன்னாடி கரூரில் போய் பாஜகவை சேர்ந்த ஐடி இவர் ஒருத்தர், இவரை பற்றி ஏதோ போட்டுட்டாருன்னு போய் நடுநிசையில் போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் ஜட்ஜெல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியாது? அதனால சும்மா இருக்காங்க. எங்களோட மக்களோட பிரதிபலிப்பு தான். நல்ல வேளை, இதுதான் கடவுளோட கிருபையும் அன்மோ. நாங்களாம் பேசணும்னா எங்களை உள்ள தள்ளிடுவாங்க. அதுக்கு பதிலாக அந்த ஜட்ஜே சொல்லியிருக்காரு எல்லா இடத்துலையும். இந்த திருபுவனம் விஷயத்தில் 2 ஜட்ஜி என்னென்ன பேசியிருக்காங்க. மானமுள்ள அரசாக இருந்தால் முதலமைச்சர் ஸ்டாலின் உடனே நான் பதவி விலகுகிறேன் என்று விலகி இருக்க வேண்டும். அவர் கொஞ்சமாவது எனக்கு லாய்க்கு இல்லை, நான் அரசாட்சி செய்ய தவறிவிட்டேன். செங்கோலை பற்றியெல்லாம் அவ்வளோ வசதியாக நம்ம பேசுகிறோம் அங்கே. அப்படிப்பட்ட மன்னர்கள் ஆண்ட இது. ஸோ அவங்க எல்லாருமா சேர்ந்து யாராவது ஒருத்தருக்காவது வந்திருக்கணும் இல்லையா? யாராவது ஒருத்தர் மூத்த அமைச்சர் யாராவதோ இல்லை இவங்களோ போயாவது முதலமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கலாம், நம்மளாம் ரிசைன் பண்ணிடலாம், நம்ம இந்த நாட்டை, தமிழ்நாட்டை ரொம்ப சீர்கெட்டு போய்விட்டது, அரசால தகுதியற்றவர்கள் நாம் அப்படின்னுட்டு. அதை மாத்திரம் சொல்லாம தான் மீதி இதெல்லாம் சொன்னாங்க மதுரை பெஞ்சில். அதை பிராங்கா அதை சொல்லலை, அவ்வளோதான். ஸோ கொஞ்சமாவது ரோஷம் மானம் எல்லாம் இருந்தாக்க. ஆனால் இருக்காது இவங்களுக்கு. ஏன்னா அதெல்லாம் விட்டுட்டு தானே இவ்வளோ நடக்குது. இது என்ன புதுசா? என்னென்னமோ நடந்துட்டு இருக்குது. என்னென்ன அலங்கோலம் நடக்கணுமோ எல்லாம் நடக்கிறது எல்லாமே. இதே இவர்கள் சாத்தான்குளம் நடந்த போது என்ன பேசினார்கள் அதை போட்டு காமிக்கணும் எல்லாருக்கும். அதுல அங்க இன்னும் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அந்த ஜட்ஜி. டாஸ்மாக், பள்ளிக்கூடம் எல்லாம் கேட்டிருக்காரு. கொஞ்சமாவது ஒரு வெக்கம், மானம், சூடு, சொரணை எங்க போச்சு? அதையும் குழி தோண்டி புதைச்சிட்டாங்க போல இருக்கு, இல்ல கூவத்துல தூக்கி போட்டாங்க போல இருக்கு. அதே மாதிரி நம்ம சாத்தாங்குளத்தோட இது நீங்க சொல்லியிருந்தீங்க. சாத்தாங்குளத்துல நடந்தது ஒரு கஸ்டோடியல் டெத், ஒரு எஃப்ஐஆர் 15. அது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு கஸ்டோடியல் டெத்தா தான் நடந்தது. ஆனா இதுல வந்து நான் கஸ்டோடியல் டெத் தான். எஃப்ஐஆர் போடல, எதுவுமே பண்ணல. மோசமான ஒரு ரொம்ப ரொம்ப மோசமான முன்னுதாரணம். பப்ளிக் கைட்லைன் எதையுமே ஃபாலோ பண்ணல இதுல. ஆமா, அப்படி இருக்கும் பொழுது சாத்தாங்குளம் அந்த டெத்துக்கு, கஸ்டோடியல் டெத்துக்கு நடிகர்ல இருந்து அத்தனை பேர் நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அப்பொழுது திறந்த வாயெல்லாம் எங்க? இன்னைக்கு எங்க போயிட்டாங்க அவங்கெல்லாம்? பேரோட சொல்றேன், வெற்றிமாறன் படம் எடுப்பாங்களே, பாரஞ்சித், அவர் அந்த கஸ்டோடியல் டெத்தை பத்தி படம் எடுத்தது. அது அடுத்தது ஜெய்பீம் படம் நடிச்சாரு சூர்யா, போடுவாரு, ரொம்ப ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனா. அவர் எங்க போனாரு? சத்யராஜ், வளரல் மன்னன், பிரகாஷ் ராஜ் வேற இதுல இருக்கிறவர். அவங்கெல்லாம் எங்க போனாங்க? அவங்க அத்தனை பேருமே அவங்களுக்கெல்லாம் நான் ஊமை ஆயிட்டாங்க. இப்போ குருடாயிடுத்து, செவிடாயிடுத்து, என்ன நடக்குதுன்னு தெரியல அவங்க யாருக்குமே இப்போ, இல்லையா? அதுதான். அதுவும் இந்த மாதிரி ஜட்ஜெல்லாம் அவ்வளோ தூரம் இந்த மாதிரி ஒரு இவர் பேசியிருக்காரு. ஜட்ஜு 2 பேர் கமெண்ட் அடிச்சிருக்காங்க. கொஞ்சமாவது ஒரு உரைக்க வேண்டாம் இவங்க எல்லாருக்கும்? அரசாங்கம் சிட்டிசனை கொண்டிருக்காங்கன்னே சொல்லியிருக்காங்க. ஆமா, அவங்க யூஸ் பண்ண வார்த்தையெல்லாம் நம்ம ரிப்பீட் பண்ண முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்கா வந்திருக்காங்க. இதுல எங்களுக்கு அரசாங்கம் நல்ல அரசாங்கம். அடுத்த அறநிலையத்துறை அமைச்சருக்கு இவர் பாராட்டு பிடிப்பார். அறநிலையத்துறைக்கு எவ்வளவு குட்டி இருக்கிறார்கள் இதே நீதிமன்றம்னு என்னால சொல்ல முடியும். அதுல கண்டிப்பா அது இது நடந்து முடிஞ்சு 1 வார காலம் கூட ஆகல. அதுக்குள்ள வந்து கிருஷ்ணகிரியில அஞ்சட்டிங்கிற ஒரு கிராமத்துல ஒரு குழந்தைய வந்து தொலைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி ஒரு தந்தை வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு ஸ்டேஷன்ல. அதற்கு அந்த தந்தை இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு, நேற்று பேட்டி கொடுத்துருந்தாரு. ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர், நீ என்னப்போ உன் பையனை கடத்திச்சு 3 கோடி ரூபா கேட்க போறாங்களா, பிச்சைக்காரன் தானப்பாங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணதா சொல்லியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? காவல்துறைக்கு ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி தான் முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நட்பு வட்டாரமா பழகணுங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இவர் டிஜிபி கூட தான் சொன்னார். அருண் ஒரு 5 do's and don'ts எல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் எதுக்கு? சரி, நீங்க அந்த அஞ்செட்டி விஷயம் சொல்றீங்க இல்லையா? இப்போ தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலையுமே இது இருக்கு. ஒன்னொன்னா வெளில வந்துட்டு ஒரு போலீஸ் வந்து காவல்துறை எதற்காக? மக்களை பாதுகாக்க. அதை மறந்து போயிட்டாங்க இல்லையா? அந்த மக்களுக்கு பாதுகாப்புன்றதே போய் மக்களுக்கு எதிரி யமன் ஆயிட்டாங்களே. மக்களுக்கு யமன் மாதிரி இருக்காங்களே இவங்க. நீங்க ஒரு அடுத்து நான் அந்த கண்ணன் விஷயம் சொன்னேன். அப்புறம் இன்னொரு இடத்துல கரூர் ஒரு இடத்துல நடந்திருக்கு. போலீஸ்காரர்கள், காவல்துறையினர் அவர்களுக்கு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட்டே ஆரம்பிக்கணும். டிஜிபி அவர்களும் சரி, முதலமைச்சரும்
அவங்களுக்கு அந்த கவுன்சிலிங், இப்போ அடிக்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஆல்கஹால், அவங்களுக்கெல்லாம் ஆல்கஹாலிக் அனானிமஸ் ஒரு மறுவாழ்வு மையம் அந்த மாதிரி எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கவுன்சிலிங் செஷன் காவல்துறையினருக்கு ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இதுக்குன்னு தனியாவே ஒரு கோர்ஸ் ஆரம்பிக்கணும். நான் ஏன் இதை சொல்றேன்னா, எம்ஏ சோஷியல் ஒர்க், நான் அந்த எம்ஏ சோஷியல் ஒர்க் ஸ்டூடெண்ட். அதுல ஸ்பெஷலைசேஷன்ல ஒன்று கரெக்ஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது ஒன்று. அப்போ அதுக்கெல்லாம் ரொம்ப மவுசு கிடையாது. ஆனா இன்றைக்கு இருக்கும் இதில் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்ஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த ஹோம் எல்லாம் இருக்கு இல்லையா, மென்டல் இதெல்லாம், அதுல எப்படின்னு. பட் இன்றைக்கு ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் ஒரு சமூக சோஷியல் ஒர்க்கர் ஒருத்தங்களுக்கு வைக்கணும் போல இருக்கு. சிட்டிக்கு 10 பேர் அதெல்லாம் போக, இப்போ ஒவ்வொரு காவல் நிலையத்திற்கும் ஒரு கவுன்சிலிங் செஷன் தேவை, ஒவ்வொரு காவலருக்கும் தேவை, எஸ்பிக்கு தேவை. அந்த மாதிரி லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க இன்னைக்கு. வெக்கக்கேடு. தமிழக காவல்துறையில இப்போ சமீபத்தில் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் முதல்வர் அவர்கள் அறிக்கை கொடுத்திருந்தாங்க. நிறைய ஆர்டர்ஸ்லாம் டிஜிபி அவர்கள் போட்டிருந்தாங்க. ஆனா நேற்று கூட பல்லாவரத்து அருகே வந்து ஒரு 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 யங்ஸ்டர் வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் வேணும், எங்க இருக்கு மேடம் சொல்லி கேட்டிருக்காங்க. அதற்கு ஒரு காவலாளி வந்து அவர் போய் நேரா போய் பிடிச்சி அவரோட ரூம்ல கூட்டு போய் அடி அடி நடிச்சிருக்காங்க. நேற்று இரவு நடந்திருக்கு. அது மட்டும் முடியறதுக்குள்ள இன்னும் ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக காவல் நிலையத்தில் வைத்து ஒரு கல்லூரி மாணவனை வந்து ஒரு போலீஸ் வந்து அடிச்சிருக்காங்க. இங்க ஒரு பிரெக்னன்ட் லேடி திருவள்ளூர் நடிச்சிருக்காங்க. ஏன் அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு திமுக இளைஞரணி நிர்வாகி மேல கொடுத்தாங்க. ஆமா, அரக்கோணம். அது என்னாச்சு? இப்படி காவல்துறை நானும் நீங்களும் காவல்துறையை பத்தி பேசணும்னாக்க ஒரு 3 நாள் 4 நாள் நம்ம கண்டினியூஸா பேசிட்டு இருக்கணும். நீங்க இந்த இடம் அந்த இடம் சொல்றீங்க இல்லையா, ஒட்டு மொத்தமாக காவல்துறை சீர்கெட்டு போய்விட்டது, ஏவல் துறையாகி விட்டது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு பேசிக் கர்டசி, மே ஐ ஹெல்ப் யூ அப்படிங்கறத வச்சு ட்ரைனிங் செஷன் எடுக்கணும் அவங்க எல்லாருக்குமே. அதுல இதுல ஆனா அவங்க சைட் ட்ராக் பண்ணுவாங்க. இதுதான் ஒருவேளை அவங்க திராவிட மாடல் காவல்துறை போல இருக்கு. இறுதியா ஒரு கேள்வி மேம், இந்த இதுல கஸ்டோடியல் டெத் இனி நடக்காம இருக்கிறதுக்கு தமிழக அரசாங்கமோ தமிழக காவல்துறையோ எதை செய்யணும்னு நினைக்கிறீங்க? இப்போ பொறுத்து பார்த்துட்டோம். காவல்துறையும் தமிழக அரசும் அவர்களை திருத்துவதாக தெரியவில்லை. இதுல பொதுமக்களாகிய நாம் தான் ஒன்று சேர வேண்டும். பொதுமக்கள் தான் நீதி. இப்போ அந்த இவர் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வழியில வந்தப்போ பொதுமக்கள் மறிச்சாங்க இல்லையா அவரை, இந்த திருப்புவனம் கேஸ்ல. அதனால பொதுமக்களாகிய நம்மளே எடுத்துக்கணும், சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு நாம் சொல்ல வேண்டும், இந்த மாதிரி எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன ஒன்று சேரணும். அவங்க யாரையுமே இது பண்ண விடாம. இப்போ அந்த மாதிரி தெரியாம வீடியோ எடுத்து தானே அந்த அலங்கோலம்லாம் வெளில வந்திருக்கு. ஒவ்வொரு இடமா ஊர் விட்டு ஊரு தூக்கின்னு போவாங்கன்ற மாதிரி அவரை இடம் விட்டு மாத்தி அடிச்சிருக்காங்க. மாட்டு கொட்டாயில, இங்க கடைசியில வேன்ல தூக்கி போட்டிருக்காங்க, ஹாஸ்பிட்டலா கூட்டிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் என்ன ஒரு அவலமான நிலை. இந்த அரசு திருந்தாது, பாடம் கற்றுக்கொள்ள போவதில்லை. அண்ட் காவல்துறையை இவங்க இது பண்ணல, காவல்துறையும் இது வரல. இப்போ நான் ஒண்ணு சொல்றேன், முதலமைச்சருக்கு நிச்சயமாக இந்த மாதிரி திருபுவனம் இந்த மாதிரி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அப்பவே அவர் சுதாரித்து கொண்டு தனக்கு தெரியாமல் நிச்சயமா முதலமைச்சருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த மாதிரி இதுக்கு அவர் என்ன பண்ணணும், அங்கிருக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்குமே பாடம் எடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். நாம் கீழ்மட்டம் அவங்களெல்லாம் விட்டுட்டு முதல்ல மேல்மட்டத்தில் இருக்கும் காவல் அதிகாரிகளுக்கே அவர்களுக்கே ஒரு கவுன்சிலிங் செஷன். அதுல ஒரு இதுல இருந்து வந்துட்டாக்க இது எப்படி இருக்குன்னா, டு ப்ளீஸ் தேர் மாஸ்டர்ஸ், என்ன வேணா லெவலுக்கு போவோம் அப்படிங்கிற லெவலுக்கு. அண்ட் ஒரு நீங்க சொல்ற மாதிரி காவல் நிலையத்தை முதல்ல அதை என்ன கேட்டாக்க என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அங்க காவல்னா இவங்க வந்து ஆன்மீகத்தை புறக்கணிக்கிறாங்க இல்லையா, நிச்சயமாக இப்படிதான் நடக்கும். நன்றி மேடம்.